எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம மகர ராசிக்கான அதிசார குருபெயர்ச்சி பலன்களை பார்க்கலாம். அப்படி அதிசார குருபெயர்ச்சி பலன்களை பார்க்கறதுக்கு முன்னால நம்ம சேனலுக்கு யார் புதுசாக வந்திருந்தாலும் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் கூட இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படின்னா அடுத்த நான் வீடியோ அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு அது ஆட்டோமேட்டிக்காக நோட்டிஃபிகேஷனாக வரும். மேலும் இந்த பதிவில் ஏதாவது ஆட் பிடிச்சுன்னா தயவுசெய்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஏன்னா எனக்கு விளம்பரத்தில் வருமானம் வருது. அதிசார குருபெயர்ச்சி அப்படின்ற என்ன அப்படின்னா, குரு பகவானுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளி இருக்கு. ஒரு வருட காலம் அப்படின்றது பொதுவாக எல்லாருக்கும் தெரியும். அந்த ஒரு வருட கால இடைவெளிக்கு உட்பட்டு தான் இருக்கிற ராசிலேருந்து அடுத்த ராசி கொஞ்சம் வேகமாக பயிற்சியை வந்தார் அப்படின்னா அதை தான் அதிசார குரு பயிற்சி அப்படின்ற சொல்லுவோம். அப்படி அதிசார ரீதியாக விருச்சிக ராசியிலிருந்து மார்ச் மாதம் 13ஆம் தேதி தனுசு ராசிக்கு பயிற்சியாகி வராரு. அப்படி குரு பகவான் வரதுனால எந்த மாதிரியான பலன்கள் எல்லாம் இருக்கும் அப்படின்ற பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுடைய ராசிக்கு 7.5 சனி ஸ்டார்ட் ஆகிருக்கு. சரியா? அப்படி 7.5 சனி ஸ்டார்ட் ஆகி குரு பகவான் தனுசு ராசி தன்னுடைய சொந்த வீட்டில் ஆட்சி பலத்தில் உட்கார்றாரு. அப்படி உட்கார்றதுனால உங்களுடைய ராசிநாதனான சனி பகவான் குரு பகவானோட சேர்ந்து கேது பகவானோட சேர்ந்து இருக்கிறாரு, ராகு பகவானுடைய பார்வையில். அப்படி இருக்கிறதுனால உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இவ்வளவு நாள் நீங்கள் இழுபறின்னு நினைச்ச காரியங்கள் எல்லாம் சீக்கிரமாக முடியும். குரு பகவானுடைய பார்வை பலம் கிடைக்கிறதுனால மாணவர்களுக்கு ஒரு நல்ல அங்கீகாரம் கிடைக்கும். உங்களுடைய ராசிநாதனுக்கு குரு பகவான் ஜாயிண்ட் அடிக்கிறார், அதாவது ஜாயிண்ட் ஆகிறாரு. உங்கள் ராசிநாதனோட சேர்ந்து கேது பகவான் இருக்கிறாரு, அவர் ஞானகாரகன். அது போக ராசியினுடைய அதிபதியான சனி பகவான் குரு பகவானோட சேர்ந்து ஒரே வீட்டில் இருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால விரயஸ்தானத்தில் இருக்கிறாங்க. 12ல் மறைஞ்சிட்டாலும் சொந்த வீடு ஆட்சி. அதிசார பலம் என்பது மறைவு ஸ்தானங்களுக்கு அப்பாற்பட்டது. அப்படி அதிசார பலமாக இருக்கிறதுனால உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வீட்டில் நடக்கக்கூடிய காரியங்களுக்கு நல்ல பலம் இருக்கும். உங்களுடைய பேச்சுக்கு மரியாதை கிடைக்கும். சில பேர் உங்களை பார்த்து எதிர்த்து பேசுறதுக்கே பயப்படுவாங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய பேச்சில் ஒரு கனிவு இருக்கும், ஒரு தெளிவான பேச்சு, நல்ல நயமான பேச்சு. ஏன்னா 2 குடையவன் 12 விரயத்தில் இருந்தாலும் 1, 2 குடையவன் 12 விரயஸ்தானத்தில் இருக்கிறாரு. அதனால கொஞ்சம் விரயம் இருக்கும். இருந்தாலும் இப்போ செலவுகள் கொஞ்சம் கட்டுக்குள்ளே நிற்கும். ஏன்னா குரு பகவான் ஆட்சியில் நிற்கிறாரு. 12வது வீடு மறைவு ஸ்தானமாக இருந்தாலும் உங்களுக்கு விரயம் என்பது ஓரளவு கட்டுக்குள்ளே நிற்கும். வருகின்ற வருமானத்திற்கு தகுந்தபடி செலவு செய்வீங்க. திட்டம் போட்டு குடும்பம் நடத்துவாங்கன்னு சொல்லுவாங்களே, அது இந்த பீரியட் உங்களுக்கு ரொம்ப மிகச்சிறந்த பலனாக இருக்கும். மேலும் மாணவர்களுக்கு கல்வியில் இருக்கக்கூடிய சுமைகள் குறையும். லாபத்தில் இருந்த குரு பகவான் இப்போ 12ல் இருக்கிறதுனால சுப விரயங்கள் அதிகரிக்கும். மாணவர்கள் படிப்புக்காக அதிகமாக செலவு பண்ண ஆரம்பிக்கும். கல்விக்காக கடன் வாங்குதல் அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இப்போ நடக்கும். கல்வி கடன் கேட்டால் எஜுகேஷன் லோன்லாம் ஈஸியாக அப்ரூவ் ஆகும். மேலும் வெளிநாடு போய் படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு வெளிநாட்டில் போய் படிக்கிறதுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். திருமண வயதை தாண்டி இருக்கக்கூடியவங்க, திருமண வயதில் இருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு திருமணம் நல்ல முறையில் நடக்கிறதுக்கு இது ஒரு மிகச்சிறந்த காலமாக இருக்குது. குரு பகவான் 12ல் இருக்கிறாரு. ஸோ சுபவிரயங்கள் செய்யக்கூடிய தன்மையில் உங்களுடைய ராசி இருக்கிறதுனால கண்டிப்பாக திருமணம் சார்ந்த விஷயங்கள் நல்ல முறையில் பலனுக்கு கொடுக்கும். திருமணம் சார்ந்த விஷயங்கள் நல்ல முறையில் நடக்கும். உங்களுடைய பேச்சுக்கு குடும்பத்தில் மதிப்பு அதிகரிக்கும். நிறைய பேர் சொல்லுவாங்க, சின்ன வயசு தான் ஆனால் நல்லா போல்டாக பேசுகிறான், சின்ன வயசு தான் ஆனால் சொன்ன காரியம் கரெக்டாக இருக்குது, சின்ன வயசு தான் ஆனால் தெளிவாக பேசுகிறான், நல்ல திடமான புத்தி உடையவன், நல்ல புத்திசாலி அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல சமூகத்தில் அந்தஸ்து உயரும். கலைஞர்களுக்கு இது ஒரு பொற்காலமான குருன்னு சொல்லலாம். ஏன்னா 12ல் குரு பகவான் மறைஞ்சாலும் கலைஞர்களுக்கு ஒரு நல்ல கலைஞானம் அதிகமாகும். திறன் வெளிப்பட ஆரம்பிக்கும். உங்களுடைய திறமை பொதுவாகவே உங்களுடைய தொழிலில் மேம்பட ஆரம்பிக்கும். தொழில் செஞ்சுட்டு இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, வேலை பார்த்துட்டு இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, உங்களுடைய திறமைகள் நல்ல முறையில் மேம்பட ஆரம்பிக்கும். உங்களுடைய தன்மையானது பலப்பட ஆரம்பிக்கும். உங்களுடைய தன லாபமானது பெருக ஆரம்பிக்கும். குரு பகவான் 12ல் இருக்க எப்படி தன லாபம் வரும்னு யோசிக்கவே வேண்டாம். உங்களுக்கு தன லாபம் கிடைக்கும், கேட்ட இடத்துல பணம் கிடைக்கும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வீடு கட்டிட்டு இருக்கேன், எனக்கு பணம் கிடைக்குமான்னு தெரியல, வீடு எப்போ முடியும்னு தெரியல அப்படின்ற மாதிரி இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே வீடு சார்ந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே ஒரு முடிவுக்கு வரும். தனம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் ஒரு நல்ல தீர்வுக்கு வரும். நீங்கள் யார்ட்டையாவது லோன் கேட்டிங்கன்னா லோன் கிடைக்கும். எஜுகேஷன் லோனோ இல்லை வீடு கட்டுற லோனோ இல்லை கார் லோனோ எந்த விதத்துலையும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு லோன் சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளும் ஒரு முடிவுக்கு வரும். அடமானத்தில் இருக்கக்கூடிய நகைகள் எல்லாம் கொஞ்சம் மீட்பதற்கு ஒரு வாய்ப்புகள் தேடி வரும். அதிர்ஷ்டம் கதவை தட்டும்னு சொல்லக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக இந்த அதிசார குரு பயிற்சி காலம் உங்களுக்கு இருக்கும். மேலும் சொந்தமாக தொழில் செஞ்சுட்டு இருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு தொழில் பலம் மேம்படும். தொழிலில் நிறைய நிர்வாகங்கள் பிரான்ச்சஸ், சரியா, பிரான்ச்சஸ் நிறைய ஓப்பன் பண்ணுவீங்க. வேலைக்கு நிறைய பேர் ஆட்கள் சேர்க்க ஆரம்பிப்பீர்கள். தொழில் செஞ்சுட்டு இருக்கக்கூடியவங்க அப்ராடில் போய் தொழில் பார்ப்போம். அதாவது எப்படின்னா, திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வெளிநாட்டில் போய் தொழிலை மேம்படுத்துவீங்க.
சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா தொழிலை வந்து மேம்படுத்துறதுக்காக ஃபாரினில் போய் படிச்சுட்டு வருவாங்க. அந்த அளவுக்கு வந்து ஒரு எபிலிட்டி கிடைக்கக்கூடிய ஒரு பீரியடாக இந்த அதிசார குரு பயிற்சி காலம் உங்களுக்கு இருக்கு. கல்யாணத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறையும். திருமணம் சார்ந்த விஷயத்தில் பரிகாரம் பண்ணிட்டு திருமணத்திற்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணம் நல்ல முறையில் நடக்கும். அஷ்டமத்தில் குரு இருக்கும் பொழுது என்ன பிரச்சனைகள் வருமோ, என்ன பிரச்சனைகள் சரியாகுமோ அப்படின்னு சொல்லி யோசித்தவங்க இன்னைக்கு விரயத்தில் குரு இருக்கும் பொழுது என்ன பிரச்சனை வருமோ, என்ன விஷயங்கள் சரியாகுமோ அப்படின்னு யோசிக்கிற லெவலுக்கு. அதாவது என்ன அப்படின்னா, மகர ராசிக்கு 8வது இடம் வந்து சிம்மம். அந்த சிம்மத்தில் குரு இருக்கும் பொழுது உங்களுக்கு எந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் சரியாச்சோ அந்த பிரச்சனைகள் எல்லாம் திருப்பி பூதாகரமாக கிளம்பும். உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறதா இருந்ததுன்னா, கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷத்துக்கு முன்னால் நிலம் சார்ந்த விஷயத்தில் கேஸு அது இதுன்னு மாட்டினவங்க இந்த 5 வருஷ காலம் கழித்து உங்களுக்கு வந்து அதில் ஒரு நல்ல முடிவு கிடைக்கும். ஒரு மிகச்சிறந்த ஒரு நன்மைகள் வந்து நடக்க ஆரம்பிக்கும். கேஸ் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் வந்து ஒரு வெற்றி கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்புகள் உண்டு. இழுபறியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரும். 5 வருஷ காலமாக இழுபறியில் இருந்துட்டு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கெல்லாம் இப்போ தான் தீர்வு கிடைக்கும். ஒன்று வாங்குவோம், இல்லை திருப்பி கொடுப்போம். இந்த மாதிரியான வெட்டு 1 துண்டு 2ன்னு பேசக்கூடிய அளவுக்கு உங்களுடைய நாணயம் வந்து மேம்பட ஆரம்பிக்கும். சொன்ன வாக்க காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பீங்க. மேலும் சகோதரர் வழி ஒற்றுமைகள் மேம்பட ஆரம்பிக்கும். குடும்ப வழி பிரச்சனைகள் தீரும். 3 குடைவன் 12ல் வந்து உட்காந்துட்டான். 3 குடைவன் 12ல் வந்து உட்காந்தாச்சு அப்படின்னாலே விரையாதிபதி விரயத்தில் ஆட்சி. ஸோ சுபவிரயம் கன்ஃபார்ம். கண்டிப்பாக சுபவிரயங்கள் பண்ண தான் போகிறீங்க. 3 குடைவன்றதுனால சகோதரர் சகோதரிகள் வழியில் வந்து ஒற்றுமை வந்து பலப்பட ஆரம்பிக்கும். 12ல் இருக்கிறதுனால அவங்க வழியில் வந்து கல்யாணம் ஆக வேண்டியிருக்கு, அவங்களுக்கு திருமணம் சார்ந்த விஷயங்கள் நடக்க வேண்டியிருக்கு அப்படின்னா அது இந்த பீரியடில் வந்து நல்லபடியாக பேசி வார்த்தை முடிவாகும். சொந்தக்காரங்க நிறைய பேர் இருக்காங்க, அவங்க வழியில் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது அப்படின்னா அந்த பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரும். நிலுவையில் இருக்கக்கூடிய கட்டடங்களை வாங்கி இருக்கிறவங்க வீடு எப்போ கட்டுவேன்னு தெரியலன்னு முடிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா வீடு கட்டுறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். கேட்ட இடத்துல பணம் கிடைக்கும். எஜுகேஷன் லோன் அப்ளை பண்ணுறவங்களுக்கு எல்லாருக்குமே எஜுகேஷன் லோன் கிடைக்கிறது. சில பேர் வெளிநாடு போய் படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு வெளிநாடு வேலைவாய்ப்பு, வெளிநாடு உத்தியோகம், வெளிநாடு படிப்பு அப்படின்ற மாதிரி உத்தியோகம் ப்ளஸ் படிப்பு அப்படின்றவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொற்காலம் அப்படின்னு சொல்கிற லெவலுக்கு இருக்கும். மேலும் ராகு பகவான் 6ல் இருக்கார். ராகு பகவான் 6ல் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து எந்தவித பிரச்சனையும் கிடையாது. ஆனால் கடன் வழக்கு எதிரி தொல்லைன்னு சொல்கிறோம் இல்லையா, ராகு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல கடனை கொடுப்பாரு. அதுக்கப்புறம் அடைக்கிறதுக்கு ஏதாவது வழி வேணுமான்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது குரு பகவான் விரயத்தில் வந்து உட்காரும் பொழுது ஸோ நல்ல வழியில் வந்து பணத்தை வந்து கடனை வாங்கி நல்ல வழியிலே அடைப்போம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே இது வந்து ஒரு மிகச்சிறந்த பலனாக இருக்கும். மேலும் சில பேருக்கு அதிர்ஷ்டத்தின் ரீதியாக பணமும் வர ஆரம்பிக்கும். சில பேருக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்ட ரீதியாக பணம் எப்படி இருந்தாங்கன்னு தெரியல, ஆனால் திடீர்னு எப்படியோ பணம் வந்துச்சு, எப்படியோ எல்லா பிரச்சனையும் முடிச்சாங்க அப்படின்ற மாதிரி அதிர்ஷ்டத்தின் வாயிலாக அதிர்ஷ்டம் கதவை தட்டக்கூடிய லெவலுக்கு ஒரு நல்ல தனலாபம் கிடைக்கும். கலைஞர்களுக்கு ஒரு மிகச்சிறந்த எதிர்காலம் வந்து கிடைக்கும். அந்த எதிர்காலத்துக்காக இந்த பீரியடில் வந்து வித்திடுற மாதிரி ஒரு நல்ல வாய்ப்புகள் இருக்கும். 60 வயதுக்கு மேலே இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் சொந்த பந்தங்கள் வந்து கூடி நின்று நல்ல ஒரு ஆசீர்வாதம் பண்ணுறோம். வீட்டில் சுபகாரியங்கள் பேச்சுவார்த்தைகள் முடிவாயிருக்கு, என்னோட பிரிஞ்சு போன சொந்த பந்தம்லாம் இப்போ தான் சேர்ந்துருக்குன்னு சொல்லக்கூடிய லெவலுக்கு மனசு வந்து கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருக்கும். மனபாரங்கள் குறையும். மனபாரம் குறைஞ்சிருச்சு அப்படின்னாலே கவலைகள் எல்லாமே தீர்ந்து போச்சு, இனிமேல் எனக்கு பிரச்சனை இல்லை, எல்லாம் ஆண்டவன்கிட்ட கதின்னு சொல்லி ஆண்டவனை சரணாகதி அடைஞ்சிட்டேன், இனிமேல் எனக்கு எந்தவித பிரச்சனையும் கிடையாது, மனசில் உள்ள பாரம்லாம் குறைஞ்சி போச்சுன்னு சொல்லிட்டு நீண்டைய நாள் அதான் சொல்லல ரொம்ப நாளாக வந்து மனசில் தேக்கி வச்ச ஆசை எல்லாமே நிறைவேறக்கூடிய ஒரு டைமாக இந்த அதிசார குரு பயிற்சி காலகட்டம் வந்து உங்களுக்கு இருக்குது. இந்த அதிசார குரு பயிற்சி காலகட்டம்ன்ற வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக மகர ராசிக்கு ஒரு மிகச்சிறந்த பொற்காலம் சொல்லலாம். 12வது இடமாக இருந்தாலும் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கறதுக்காக தான் 12க்கு வராரே தவிர அது மறைவு ஸ்தானம்னு நீங்கள் யோசிக்க வேண்டாம். ஏன்னா அதிசார குருன்றது வந்து ஆட்சி வீடு. ஆட்சி வீடாக இருந்தாலும் மறைஞ்சு போயிட்டாரு, அப்புறம் எப்படி நல்லது பண்ணுவாருன்னு நீங்கள் யோசிக்க வேண்டாம். ஏன்னா அதிசார குருன்ற வந்து 48 days பவர். அந்த 48 நாளுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதிர்ஷ்டம் கலந்த நாளாக தான் இருக்கும். அந்த 48 நாளில் உங்களுடைய எல்லா பிரச்சனைகளும் சரியாயிரும். உங்களுக்கு மேலும் வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தது அப்படின்னா கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஜாதகத்தை எங்கிட்ட கன்சல்டேஷன் பண்ண தோணுச்சு அப்படின்னா உங்களோட ஹோரோஸ்கோப்பை என்னோட மெயில் கணிச்சு தாராளமாக எங்களோட கன்சல்டேஷன் பண்ணிக்கலாம். மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.